வாழ சொல்லிச்சு. இந்த கேமோட ஹீரோ தம் பெண்ணோட சேர்ந்து காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு வண்டி ஆக்சிடென்ட் ஆக அவர் கண்மூழ்ச்சி பார்க்கும்போது அவரோட பெண் காணாமல் போயிடுறாங்க. அவரோட பெண்ணை தேடுறதுக்காக அவர் ஊர் முழுக்க தேடுறாரு. அவளை கண்டுபிடிக்க முடியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் விசித்திரமான உருவங்களும் அவரை கொல்ல நினைக்கிற கொடூரமான ஜந்துக்கள் தான். அங்கிருந்து அவர் தன் வீட்டு தப்பிச்சு போக அந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ தம்பதிகள் இருந்தாங்க. இது இவர் வீடே இல்லை அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. மேலும் 10 வயசான இவர் பெண்ணை பற்றி ஊருக்குள்ள விசாரிக்கும் போது அவருக்கு கிடைச்ச போட்டோகிராஃப் எல்லாமே 30 வயசு பெண்மணியோடது தான். மேலும் இவர் காலைல போன அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு திரும்ப போய் பார்க்க அந்த இடமே பாழடைஞ்சு போயிருந்தது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், இவருக்கு என்ன ஆச்சு, இந்த மர்மங்களுக்கெல்லாம் என்ன விளக்கம் அப்படின்றது தான் இந்த சைலண்ட் ஹில் ஷட்டர்ட் மெமரிஸ். ரொம்பவே ஒரு மர்மமான ஒரு கதை தான். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். கடைசியில் ட்விஸ்ட்டோட அழகாக எமோஷனலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எவ்வளோ லைக் பண்ணிங்க. இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸை சப்போர்ட் பண்ணுறது இல்லை, தயவுசெய்து ஹை பேஜ் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ 4 பேர் கண்ணில் போய் மாட்டோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரம் சொல்ல போயிடலாம். நான் கலாசாமி, இட்ஸ் கேட்கிட்டேன். கதையோட தொடக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஹாரி தான் பொண்ணோட சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போன வீடியோ டேப்பை திரும்ப பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மேலும் அதே நபர் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட செஷனுக்கு வந்திருப்பாங்க. வந்தவர் யார் அப்படின்னு நமக்கு காட்டப்படல அப்படின்னாலும் சைக்காட்ரிஸ்ட் அவர்கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வந்த பேஷண்ட் கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து அதை ஃபில்அப் பண்ண சொல்ல கதை அங்கிருந்து ஹாரி கிட்ட நகருது. கண்ணு விழிச்ச ஹாரி காருக்குள்ள இருந்த தான் ஒரே மகளான ஷேரல தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவ காருக்குள்ள காணாம போயிருந்தா. ஷேரில் எங்க அப்படின்னு அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. கையில இருந்த போன்ல சிக்னலும் இல்ல, பக்கத்துல கடைகளும் இல்ல. தூரமா இருந்த ஒரு ஹோட்டல்ல போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல லேண்ட்லைனும் ஒர்க் ஆகல. ஹோட்டல்ல இருந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட தன் மகள் காணாம போயிட்டான்னு சொல்ல இதோ ஒரு அவசர வேலையா அவங்க இவர் சொன்னதை காதை வாங்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சரியான நேரத்துல தான் அவருடைய போனுக்கு ஷெரில் கிட்ட இருந்து கால் வருது. சிக்னல் சரியா கேட்காம என்ன சொல்றான்னு ஹாரி குழம்பி இருக்க நேரத்துல அது கூட சண்டை போடாதீங்க, அங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு ஷெரில் ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருந்தா. யார பத்தி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல அந்த இடமே நரகமா மாறுது. இடம் முழுக்கவே ஐசால உறையப்பட்டிருக்க விசித்திரமான பல ஜந்துக்கள் அந்த இடத்துல காணப்பட்டுச்சு. அதுங்க ஹாரியை தாக்க நினைக்க ஹாரி அதுங்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு வேற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்கிருந்து அவர் தன்னோட வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு கதவை தட்ட தன்னோட வீட்டுல வேற யாரோ குடி இருந்தாங்க. இது என் வீடு, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க நாங்க என் குடி வந்து பல வருஷம் ஆகுது, நீங்க யார் அப்படின்னு அந்த வீட்டோட தம்பதிகள் பதில் சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க. நடக்கிறது என்னன்னு புரியாம ஹாரி குழம்பி இருக்க சரியா அந்த இடத்துக்கு வராங்க ஆபீசர் சிபில் பெனட். நடந்த விஷயத்த அவர் உங்ககிட்ட சொல்ல ஹாரியோட ஐடியா வாங்கின அவங்க மத்தெல்லாம் ஸ்டேஷன்ல பேசலான்னு அவரை கார்ல ஏத்திட்டு கிளம்புறாங்க. கார்ல போகும்போது தான் உங்க ஐடியில அட்ரஸ் இதுதான் போட்டிருக்கு, ஆனா நான் இந்த ஊர்ல பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் நான் அந்த வீட்டுல அவங்களதான் பார்த்திருக்கேன், உங்களை பார்த்ததில்லை அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசரும் ஹாரி கிட்ட சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒண்ணுமே புரியாம ஹாரி யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல திடீர்னு வெளியே பனி அதிகமாகுது. காரு கடையில ஒண்ணுமே தெரியல, இங்கே வந்துடுறேன் அப்படின்னு ஆபீசர் வண்டியை நிறுத்திட்டு வெளியே போயிருந்தாங்க. போனவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வராதனால
இருந்ததுனால ஹாரி காரை விட்டு வெளியே வந்து நடக்க ஆரம்பிச்சாரு. அவர் இருந்த இடம் நீர்நிலைக்கு பக்கத்துல இருந்துச்சு. அங்க ஏகப்பட்ட கேபின் இருந்துச்சு. ஆனா அங்க யாருமே இல்ல. யாருமே இல்லாத அந்த உறைந்த காடுகள்ல டார்ச் லைட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஹாரி பயணிக்க ஆரம்பிச்சாரு. மேலும் அந்த இடத்துல அவர் தரையெல்லாம் ரத்த கரை இருக்கிறத கவனிக்கிறாரு. இங்க என்னாச்சுன்னு புரியாம அவர் அந்த ரத்த கரைகளை அவர் ஃபாலோ பண்ணி போக மீண்டும் அந்த இடம் நரகமா மாற்றப்பட ஹாரி அந்த இடத்துல சில பனிக்கட்டி சிற்பங்களை கவனிக்கிறாரு. அந்த இடத்துக்கு போன உடனே அவருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வர அதுல ஏதோ ஒரு அம்மா தம் பெண் கிட்ட பாசமா நடந்துக்காம ஊதாரிய ஊரு சுத்தவும் கண்ணவங்கிட்ட போன் பேசவும் நேரத்தை செலவிடுற மாதிரியான சில காட்சிகள் இவருக்கு தெரியுது. அது என்னன்னு புரியாம அவர் அங்கிருந்து வெளியே வர ஆபீசர் ஹாரிக்கு கால் பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ஹைஸ்கூலோட ஜிம்ல தான் நான் இப்ப இங்க இருக்கேன், நீ அங்க வா, 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஆபீசர் சேபல் சொல்ல ஹாரியும் அதுக்கான வழியை தேடி அங்க போறாரு. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபேர்வெல் மாதிரியான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தது. மேடையில ஏதோ ஒரு பெண் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா. ஆளே அந்த இடத்துக்குள்ள தனியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தா. ஹாரி அவகிட்ட போக தான் பெண் காணாம போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கணும்ட்டு உதவி கேட்கிறாரு. ஷேரல் அப்படின்னு தன்னோட பெண்ணோட பேரை சொல்ல எனக்கு அந்த பொண்ணு தெரியும், வாங்க காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிருந்தா. அங்க இருந்த போர்டுல அங்க படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸோடைய புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தது. இந்த பெண் அதுல இருந்த ஒரு புகைப்படத்தை காட்ட அந்த புகைப்படத்துல இருந்தது 10 வயசு ஷேரல் இல்ல, ஹை ஸ்கூல் படிக்கிற இதோ ஒரு பெரிய பெண். நான் தேடி வந்தது ஒரு 10 வயசு சின்ன பொண்ணுன்னு சொல்ல ஸ்கூலுடைய டேட்டா பேஸுக்கு போய் தேடுவோம், அங்க ஏதாவது அட்ரஸ் போன் நம்பர் கிடைக்கும்னு அந்த மர்ம பெண் பதில் சொல்றா. ஹாரியும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்கூலோட டேட்டா பேஸ தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து நம்பர் அவர் போன் பண்ண போனை எடுத்தது ஹாரியோட மனைவியான டாலியா. போனை எடுத்த உடனே அவ ஹாரிய கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறா. இங்கதான் நமக்கு டாலியாவுக்கும் ஹாரிக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அவ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு லைன் கட்டாக நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அந்த மர்ம பெண், நம்ம கிட்ட அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸுக்கே போய் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி என் இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவரை கூட்டிட்டு போறா. அவங்க போயிருந்தது ஒரு நைட் கிளப். அந்த நேரத்துல அந்த மர்ம பெண் தன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்க. ஹாரி ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக வாஷ்ரூம் போயிருந்தாரு. ஆனா அவர் திரும்பி வரும்பொழுது அந்த மர்ம பெண் இல்ல, அதுக்கு பதிலா அவருடைய முன்னாள் மனைவியான டாலியா இருந்தா. பார்க்கவே போதை அசையமா தெரிஞ்சாவ, உன் கூட வந்த மர்ம பெண்லாம் இங்க யாரும் இல்ல, நீ உன் பொண்ணு தானே தேடிக்கிட்டு இருக்க, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், நானே அங்க கூட்டு போறேன் அப்படின்னு ஹாரியாவை கார்ல ஏத்திக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கிறா. ஹாரியும் தன் மகளை பாக்குறதுக்காக அவ கூட பயணிச்சுக்கிட்டு இருக்க. வந்திருக்கிறது நிஜமாவே தான் முன்னாள் மனைவி தானா அப்படின்னு ஹாரிக்கு சந்தேகம் வருது. அவளோட உடையும் அவ பேசுற ஸ்டைலும் எல்லாமே அவருக்கு விசித்திரமா இருக்கு. நிஜமா இது நீதானா அப்படின்னு அவர் சந்தேகமா கேட்டுட்டு இருக்க நேரத்துல ஒரு பிளக்கப்பட்ட பாலத்தை கவனிக்கிறாங்க. கப்பலுக்காக திறந்து மூடக்கூடிய இந்த பாலம் இந்த நேரத்துல திறந்து இருந்துச்சு. இது ஆப்ரேட் பண்றதுக்கும் அந்த இடத்துல யாருமே இல்லாதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவங்க நம்மளே இது மூடிடலாம் அப்படின்னு ஹாரி அதை மூடிடுறாரு. அங்க இருந்தவங்க அந்த பாலத்துல பயணிக்கிற நேரத்துல 2 பேருக்குள்ள சண்டை ஆரம்பிக்குது. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் எப்படி இருக்கணும்ட்டு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், எனக்குன்னு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எனக்குன்னு உரிமை இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு டாலியா ஹாரி கிட்ட திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சா. ஹாரி அவளை சமாதானப்படுத்துற நேரத்துல டாலியா உறைஞ்சி இருக்க காருக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சுது. இங்கதான் தப்பிச்சாகணும் அப்படின்னு ஹாரி எப்படியோ முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் தப்பிக்க முடியல.
கதை மீண்டும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வர இந்த முறை அவர் சில புகைப்படங்களை அவர் முன்னாடி பேசிக்கிட்டு இருந்த பேஷண்ட் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதுல தூங்கிட்டு இருக்கவங்க யாரு, இறந்து போனவங்க யாரு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லியிருந்தாரு. முன்னாடி இருந்த பேஷண்ட்டும் எல்லாத்தையும் கரெக்டா அடுக்கி முடிக்க கதை மறுபடியும் ஹாரி கிட்ட நகருது. ஹாரி அந்த கார் விபத்திலிருந்து தப்பிச்சிருப்பாரு, கரை ஒதுங்கி இருப்பாரு. அவரை ஆபீசர் செபில் காப்பாத்திருப்பாங்க. வீல் சேரை உட்கார வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ஆபீசர் உரைய ஆரம்பிக்கிறாங்க. இடமும் நரகமா மாறுது. ஏகப்பட்ட கிரீச்சர்ஸ் அவரை கொல்ல வர அந்த கிரீச்சர்ஸ் அவர் கொல்லாமையும் தன்னை கொல்ல விடாமையும் கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியே வராரு. அவர் வெளியே வந்த நேரத்துல ஏதோ ஒரு கார் விபத்தை கவனிக்கிறாரு. அதிர்ஷ்டவசமா அதுக்குள்ள இருந்து ஒரு நர்ஸ் வெளியே வராங்க. தலையில ரத்த காயத்தோட வந்த அவங்க, என் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல தான் இருக்கு, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு ஹாரி கிட்ட உதவி கேட்க அவரும் அவங்கள அப்பார்ட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போறாரு. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போன பிறகு முதலுதவி செஞ்சுக்கிட்ட அந்த நர்ஸ், எனக்கு தலை வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் மாத்திரை போட்டு படுக்கிறேன், நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு அந்த நர்ஸ் ஹாரியை வழி அனுப்ப ஹாரியும் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியையும் தான் மகளையும் கண்டுபிடிக்க ரொம்பவே முயற்சி பண்றாரு. ஆனா திடீர்னு அந்த நர்ஸ் மறுபடியும் ஹாரிக்கு கால் பண்றா. நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், எந்திரிச்சு பார்க்கும்பொழுது இடம்லாம் ரத்தமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாங்க, உங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு அந்த பெண் கண்ணீர் விட்டு அழக ஹாரியும் என்னாச்சு தெரியலையே அப்படின்னு அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல திடீர்னு அவளுக்கு அடிப்பட்ட இடத்துல இருந்தும் மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் கசிய ஆரம்பிக்க துடிதுடிச்சு அவ அங்கேயே இறந்து போயிடுறா. இவங்களுக்கு என்னாச்சு தெரியலையேன்னு ஹாரி பயப்படுற நேரத்துல திடீர்னு துப்பாக்கி முனையில ஹாரியை பிடிக்கிறாங்க ஆபீசர் செபில். நான் இவனை கொலை பண்ணல, என்னாச்சு தெரியல அப்படின்னு ஹாரி உண்மையை சொல்ல வர, இது வரைக்கும் நீ சொன்ன எதுவுமே எனக்கு உண்மையா தெரியல, நான் இது வரைக்கும் போலீஸ் ரெக்கார்ட்ல பார்த்த வரைக்கும் நீ நிஜமான ஹாரி இல்ல, ஹாரி வேற ஒருத்தர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய உண்மைய சிபில் சொல்ல வர நேரத்துல ஆபீசர் மறுபடியும் உரைய திடீர்னு அந்த இடம் டைமென்ஷன் மாறி நரகமா மாறுது. சைக்காட்டிஸ்ட் தன் பேஷன் கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இந்த முறை அவர் தன் பேஷன் கிட்ட சில புகைப்படங்களை கொடுத்து இதுல சரியான தம்பதிகள் யாருன்னு சரியா அடுக்க சொல்றாரு. அந்த பேஷண்ட்டும் சரியா அடுக்கி முடிக்க தம்பதிகள் ஒன்று சேரதுன்றது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா அவங்க தொடர்ந்து ஒன்னா வாழ்வாங்களா அப்படின்றது அவங்க கையில கூட இல்லை அப்படின்னு சைக்காட்டிஸ்ட் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல கதை மறுபடியும் ஹாரி கிட்ட நகருது. ஹாரி கண்விழிக்க இந்த நேரத்துல அந்த மர்ம பெண் இருந்தா. அவருடைய பெயரை மீஷேல் அப்படின்னு சொன்னா. ஹாரிய உங்க மகள் இருக்கிற அட்ரஸ்க்கு கூட்டு போறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறா. இதன்படி மீஷேலும் அவரோட காதலான ஜானும் ஹாரிய கூப்பிட்டுக்கிட்டு கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போற வழியில ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமாகுது. ஒருத்தர் மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்ணிக்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையாகுது. ஜான் மீஷேல அங்கேயே பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுறான். ரெண்டு பேருமே காரை விட்டு இறங்கி இருக்க நடக்கிறது ஒன்றும் புரியாத ஹாரி அவங்கள தேடி காரை விட்டு இறங்குறாரு. ஆனா ரெண்டு பேருமே அங்கிருந்து காணாம போயிருந்தாங்க. ஹாரி வழியை தேடி நடக்க அந்த இடத்துல அவர் லேக் சைட் அம்யூஸ்மெண்ட் பார்க்க பாக்குறாரு. ஆனா அது ரொம்பவே பாழடைஞ்சு போய் ஒரு கைவிடப்பட்ட நிலையில இருந்துச்சு. போன வாரம் தானே தான் பொண்ணைங்க கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னு ஹாரி சிந்தனையோடையே உள்ள நுழையிறாரு. அங்கிருந்த ஒரு போட்டோ பூத்துல சித்திரமான உருவங்கள் தெரிஞ்சுது. தன்னுடைய போன் எடுத்து அதை போட்டோ எடுக்க ஹாரியும் தன்னுடைய மகளும் அந்த போட்டோ ஃப்ரேம்ல போட்டோ எடுத்தது கேமரால பதிவாக நடந்தெல்லாம் அவர் நினைச்சு பார்க்கறாரு. அங்கிருந்து அவர் வெளியே வர தன்னோட வழியில ஒரு போட் நிக்கிறத கவனிக்கிறாரு. அதுக்குள்ள யாரோ இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் உதவிக்காக அதுக்குள்ள நுழைய அங்க டேலியா இருந்தா. இந்த முறையும் அவ அரைகுறை ஆடையில போதையில இருந்தா. கார் விபத்துல இறந்து போனவ எப்படிங்க வந்தா அப்படின்னு ஹாரி புரியாம அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா எதுக்குமே சரியா பதில் சொல்லாத அவ போதையில ஹாரி கிட்ட அத்துமீற ஆரம்பிச்சா. டேலியாவுடைய அத்துமீறல் அளவுக்கு மீறி போக ரெண்டு பேருமே அந்த போட்ல தனிமையை பகிர்ந்துக்கிறாங்க. ஹாரி கண்ணுழிக்க டேலியா உறைஞ்சிருந்தா. சட்டையை போட்டுக்கிட்ட அவர் வெளியே வந்து பார்க்க அந்த ஏரியே மொத்தமா உறைஞ்சி இருந்தது. மறுபடியும் அந்த இடம் நரகமா மாறிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட அவர்
அந்த கிரீச்சர்ஸ் வரத்துக்குள்ள இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு உறைஞ்சிருந்த ஏரியில டார்ச் லைட்டோட நடக்க ஆரம்பிச்சாரு. தூரத்துல ஏதோ ஒரு பில்டிங் இருக்கிறத கவனிச்ச அவர் கிட்டதான் இருக்கு கிளம்பிடலான்னு அவர் நடக்க திடீர்னு அந்த கிரீச்சர்ஸ் தொடர்ந்து அவரை தாக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் அவர் தட்டி விட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க திடீர்னு அந்த கிரீச்சர்ஸ் உரைய ஆரம்பிச்சுது. ஹாரி இங்க இருந்தான் புரிஞ்சுக்கிட்டாரு டைமென்ஷன் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்னு. அதனால பிரச்சனை என்ன அப்படின்னா டைமென்ஷன் திரும்ப மாறிச்சுன்னா உறைஞ்சது எல்லாம் பழைய நிலைமைக்கு வரும். இந்த ஏரி கூட உறைஞ்சிருந்த ஏரி மறுபடியும் தண்ணியா மாற தண்ணிக்குள்ள தத்தளிக்க ஆரம்பிச்சாரு ஹாரி. உயிரை காப்பாத்திக்க அவர் கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சாரு. தூரத்துல இருந்த பில்டிங் வெளிச்சத்தை மட்டுமே நம்பிக்கையா வச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்திக்க கஷ்டப்பட்டு நீச்சல் அடிக்கிறாரு. அந்த ஏரி முழுசா உரையல அப்படின்னாலும் அந்த குளிர் அவரை கொல்லாம கொன்னுகிட்டு இருந்துச்சு. கஷ்டப்பட்ட அவர் அந்த பில்டிங் கிட்ட வர நேரத்துல சுயநலவை இறந்துடுறாரு ஹாரி. சரியான நேரத்துல தான் கரை ஒதுங்கின அவரை காப்பாத்துறாங்க ஆபீசர் செபில். இவங்களை பார்த்தோன்னே ஹாரி தன்னை கைது பண்ண தான் வராங்க அப்படின்னு அவங்களை துப்பாக்கி எடுத்து அவங்கள மடக்கிறாரு. நான் காணாம போன என் பொண்ணை தான் கண்டு நினைக்கிறேன், ஏன தடுக்கிறீங்க அப்படின்னு ஹாரி கோவமா கத்த இங்கிருந்து தான் சேபில் ஒரு உண்மையை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏன் உன்னை ஹாரி மேசன் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா நீ சொல்ற கதையும் உன்னோட ஐடி கார்டும் நீ பேசதான் பார்க்கும்பொழுது ஹாரி மாதிரி தான் இருக்கு. ஆனா நீ சொல்ற ஹாரி கார் விபத்துல இறந்து 18 வருஷம் ஆகுதுன்னு ஒரு மிகப்பெரிய உண்மைய ஹாரி கிட்ட சொல்றாங்க. போலீஸ் ரெக்கார்ட்ல செத்துப்பட்டதா சொல்லப்பட்ட நீ எப்படி அதே மாதிரி திரும்ப வந்த அப்படின்றது எனக்குமே புரியல அப்படின்னு ஆபீசர் சேபல் ஹாரி கிட்ட சொல்றாங்க. இங்கதான் நமக்கு ஒரு உண்மை புரிய வரும். ஹாரி தன் மகளோட போயிருந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இப்ப பாழடைஞ்சு போய் கைவிடப்பட்டிருக்கிறதுக்கும் ஹாரியோட வீட்டுல வேற யாரோ தம்பதிகள் வாழ்றதுக்கும் இதுதான் காரணம். 18 வருஷத்துக்கு முன்னாடியே கார் விபத்துல ஹாரி இறந்துட்டாரு அப்படின்னா இப்ப இங்க இருக்கிறது யார் அப்படின்னு ஹாரியோட மண்டைக்குள்ள பல கேள்விகள் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஹாரியை பார்த்த ஆபீசர் ஒருவேளை உடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த பில்டிங்குள்ள இருக்கலாம், போய் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஹாரியும் புரியாமையே அந்த பில்டிங்குள்ள நுழைய அது ஒரு கிளினிக், மனோதத்துவ மையம். அது பில்டிங்குள்ள நுழைஞ்ச ஹாரிக்கு ஒரு கதவு வித்தியாசமா தெரிய வர தன்னோட எல்லா கேள்விகளுக்கும் இந்த கதவுக்கு பின்னாடி தான் பதில் கிடைக்கும் அப்படின்னு ஹாரி அந்த கதவை நோக்கி நடக்கிறாரு. ஹாரி கதவை திறந்து உள்ள நுழைய அதுக்குள்ள அந்த சைக்கோ தெரபிஸ்ட் இருந்தாரு. இவங்களால பேசிக்கிட்டு இருந்த பேஷண்ட் கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருக்க 18 வருஷமா இதே எத்தனை காலத்தை நினைச்சிட்டு இருக்க போறீங்க, அவர் நிஜத்துல வாழல, திரும்ப ஆவியாவும் வர போறது இல்ல, அவர் வாழ்றது உங்க மண்டைக்குள்ளதான். நீங்க எப்ப அவர் இறக்கி வைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை உங்களால வாழ முடியும். நீங்களும் உங்க அம்மாவும் இவரோட தான் இருக்கீங்க, இருக்கிற வாழ்க்கைய நிம்மதியா வாழுங்க அப்படின்னு தெரபிஸ்ட் அந்த பேஷண்ட் கிட்ட அறிவுரை சொல்லும் பொழுதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையே தெரிய வருது. இவ்வளோ நேரமா இவர்கிட்ட பேஷண்டா இருந்தது வேற யாருமே இல்லை, ஹாரியோட ஒரே மகளான ஷெரில் தான். ஹாரி நடந்த கார் விபத்திலேயே இறந்துட்டாரு. அவர் இறந்து 18 வருஷம் ஆகுது. ஆனா அவருடைய இறப்ப ஷெரிலால ஏத்துக்க முடியல. இந்த 18 வருஷமா அவ தான் தந்தை இறந்து போனதையே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. இவ்வளவு நேரம் ஹாரி போராடிக்கிட்டு இருந்தது ஷெரிலுடைய நினைவுகள்ல. இதுதான் இந்த கதையுடைய முக்கியமான கட்டம். ஷெரில் தான் தந்தையோட சாவை ஏத்துக்கிட்டு இங்கிருந்து மூவ் ஆன் ஆகலாம், இல்லைன்னா எதையும் மறக்க முடியாம இதே வலிகளுடையும் வேதனைகளுடையும் வாழலாம். முடிவு எடுக்க வேண்டியது ஷெரிலோட கையில தான் இருக்கு. ஒருவேளை ஷெரில் நடந்ததை ஒத்துக்கிட்டு மூவ் ஆன் ஆகிட்டா அப்படின்னா ஹாரி கிட்ட கடைசியா சில வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பா. பேசி முடிச்சதும் ஹாரி அங்கேயே அப்படியே உரைய ஷெரில் மறக்க முடியாத தான் தந்தை நினைவுகளை மறக்க முயற்சி பண்ணி இந்த கிளினிக்கை விட்டு வெளியே வர அவளுக்காக அவட அம்மா காத்துக்கிட்டு இருந்தா. அவ நிம்மதியோட அங்கிருந்து அவ கிளம்ப இந்த கதையும் இதோட முடியுது. இவ்வளவு பார்த்தது சரியான முடிவு, இப்ப பார்க்க போறது தவறான முடிவு. ஒருவேளை ஷெரில் தன் அப்பாவோட மரணத்தை ஏத்துக்க முடியாம மறுபடியும் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா யார் உங்களை விட்டாலும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு ஹாரிய கண்ணீரோட கட்டி தழுவ ஆரம்பிப்பா. இங்கிருந்து தான் ஒரு வீடியோ டேப் ஷெரில் எடுத்து பார்க்க
ஷெரிலால ஏன் தன் அப்பாவோட மரணத்தை ஏத்துக்க முடியல அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஹாரி ஒரு ரைட்டர், ஆனா ஃபேமஸானவர் இல்ல. வாழ்வாதாரத்துக்காக அவர் போராடிக்கிட்டு இருக்க ஊதாரியான தன் மனைவியால துன்புறுத்தப்படுறாரு. என்னதான் அவன் மனைவி கோவத்துல ஹாரி அடிச்சாலும் கண்ணியமா திருப்பி அடிக்காம தன் மகளுக்காக கடந்து போயிருப்பாரு. இந்த அளவுக்கு தனக்காக எல்லாத்தையும் தாங்கிட்ட ஒரு தந்தை தன்னை விட்டு போயிட்டாரே அப்படின்றத ஷெரிலால ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவ 18 வருஷம் ஆகியும் ஹாரி நினைவிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஹாரி நிஜ உலகத்தை விட்டு இறந்து போயிருக்கலாம், ஆனா ஷெரில் வாழ்ற வரைக்கும் அவன் நினைவுல என்னைக்குமே அவன் வாழ்வான். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை கேப்டன் கேகே. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ண டிஷர்ட், ஸ்பைடர்மேன் டிஷர்ட் மொத்தம் 2 வெரைட்டியில் இருக்குது. இப்போ ரீஸாக போகிற ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்காக வந்து பிரிண்ட் பண்ணது. ஸோ வந்து டிஷர்ட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி இருக்குது, அங்கே போய் டிஎம் பண்ணுங்கள். அங்கே வந்து ப்ரைஸு சைஸ் எல்லாமே வந்து தெளிவாக சொல்லுவாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சோல்ஜர்ஸ். அப்புறம் அடுத்து என்ன கேம்ஸ் போகலான்னு சொல்லுங்கள், அடுத்ததை இப்போ ட்ரை பண்ணுறேன். மேலும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.